வணக்கம் நண்பர்களே. நம்ம நாட்டு அத்திப்பழ மரம் மறுபடியும் அறுவடைக்கு வந்துருச்சுங்க. பழம் அறுத்துட்டோம். நாட்டு அத்திப்பழ மரம் பார்த்திங்கன்னா, வருடத்திற்கு 6லேருந்து 7 முறை நல்லா பழம் வச்சிருதுங்க. பழம் வைக்கிறதும் தெரியறதில்ல, பழுக்கிறது எதுவுமே தெரியறதில்ல, டக்குன்னு வச்சிருது. அத்திப்பழம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. விட்டமின் பார்த்திங்கன்னா B6, B12 இதெல்லாம் இருக்குது. விட்டமின் C இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதை சாப்பிடும்போது இம்யூன் பவர் அதிகமாகும். கல்லீரலேருந்து கல் அடைப்பு நீங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழங்களை சாப்பிடும்போது எளிமையாக ஜீரணமாகும் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து சொல்கிறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை இதை சாப்பிட்ணும், எடுத்துக்கணும். நாள் ஒன்றுக்கு 2 பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சோகை குணமாக்குது, ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் நம்மளோட அத்திப்பழத்தில். இது வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி தாங்க. ஏன்னா மரம் நல்லா ஈஸியாக வளர்ந்துடுது, நல்ல நிறைய பழங்களும் கொடுக்குது. நாட்டு அத்திப்பழம் ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு கிடைச்சா எடுத்துக்கோ. நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.